பராசக்தி வந்து 14th ரிலீஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு டாக் போயிட்டு இருந்தது. இப்போ திருப்பி வந்து அது ஜனவரி 10ஆம் தேதி திருப்பி மாற்றிருக்காங்க, ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுதான் இப்போ அவர் ஈரோட்டில் பேசுனது தான் பெரிய காரணமாக இருக்குது. ஆக்சுவலாக அரசியல்னு வந்துட்ட பிறகு நீங்கள் மூடி மறைச்சு அல்லது ஒரு வழவழ கொடகொட அரசியல் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் தான் பண்ணி ஆகணும். அப்போ ஜனநாயகன் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குமேன்னு விஜய் நினச்சா அரசியல் பண்ண முடியாது. இதில் ஆரம்பத்திலே அவர் பிளான் பண்ணது என்னென்னா, ஜனநாயகனை முடிச்சுட்டு தான் நம்ம தீவிரமான அரசியலுக்குள்ளே இறங்கணும். அந்த படத்துக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஆரம்பித்து ரொம்ப நாள் வந்து அதை பெரிய அளவு எடுத்துகிட்டே போகாமல் இருந்தார். அவருடைய கட்சியை வந்து ரொம்ப இன்னும் அந்த கட்சி தொடர்பான பணிகள் எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் ஜனநாயகன் முடிஞ்சுது. அதற்கப்புறமும் அவர் அமைதியாக இருந்ததுக்கு இதுதான் காரணம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நாம் இனிமேலும் வந்து அமைதியாக இருந்தோம்னா ஒரு அரசியல் இங்கே பண்ண முடியாது. அப்போ ஜனநாயகன் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பார்த்துக்கலான்ட்டு தான் அவர் இறங்குறாரு. விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடக்குது. அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் வருது. அதற்கப்புறம் அவர் இன்னும் தெம்பாகி அடுத்தடுத்து நிறைய பேச ஆரம்பிக்கிறார். அதனுடைய உச்சகட்டமாக தான் ஈரோட்டில் அவர் பேசினது.